بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الحكيم: أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. وقال الله أيضا: كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وادخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. وقال الله أيضا: فكيف إذا توفتهم الملائكة يضربون وجوههم وأدبارهم ذلك بأنهم اتبعوا ما أسخط الله وكرهوا رضوانه فأحبط أعمالهم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, எனக்கு இம்மை மறுமை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இம்மையிலே மறுமை பற்றிய நம்பிக்கை, அதனுடைய திடமான உறுதி மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் மறுமையில் என்ன பாடுபடப் போகிறான், அவன் கதி என்னவெல்லாம் ஆகும் என்பதை பற்றியெல்லாம் திருமறை குர்ஆன் பல இடத்தில் படம் பிடித்து காட்டுகிறது. இன்னும் பகுத்தறிவாதிகள் சொல்லக்கூடிய பேச்சுக்களுக்கே கூட பல கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். ஒரு கொலையை ஒருவன் செய்கிறான், அவனுக்கு கொலைக்கு கொலை பரிகாரமாக கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு கொலையை செய்வதற்கு ஒரு முறை கொலை செய்து விடலாம். ஒரு மனிதன் ஒரு 500 கொலையை செய்து விட்டால் இவனை எத்தனை முறை கொலை செய்வது? நிச்சயமாக 500 முறை கொலை செய்ய முடியாது. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன தீர்வு? ஒரு பேச்சுக்கு இஸ்லாமிய சட்டமே இருக்கிறது என்றே வைத்துக் கொள்வோம். இஸ்லாமிய சட்டமே இருந்தும் கூட ஒரு மனிதன் 10 கொலைகளை செய்து விட்டால் என்ன செய்வது? நான் ஒரு கொலையை செய்கிறேன், என்னை ஒரு முறை கொலை செய்து விட்டால் அதற்கு சரி, நியாயம் அது. இவர் 10 கொலையை செய்து விட்டார், அவரை ஒரு முறை கொலை செய்து விட்டால் இன்னும் 9 கொலைக்கு அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட், அதற்கு என்ன தண்டனை என்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த பகுத்தறிவாதிகளிடத்தில் எந்த பதிலும் கிடையாது. அவருக்கு என்னதான் பகுத்தறிவு கூப்பாடு சத்தம் போட்டாலும் கூட இதற்கு எந்தவித தீர்வையும் அவர்களால் தர முடியாது. அதனால்தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், எவன் பாதிக்கப்படுகிறானோ அவனை ஜெயிலில் தள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாட்டிலே நடக்கிறது. என்னுடைய வீட்டில் திருட்டு நடக்கிறது, என்னுடைய வீட்டிலே கொலை நடக்கிறது என்ற கம்ப்ளைண்டை நான் காவல் நிலையத்தில் கொண்டு போனேன் என்று சொன்னால் எனக்கு பணபலமோ அரசியல் பலமோ இல்லை என்றால் நானே என்னையே தூக்கி ஜெயிலில் போடக்கூடிய அளவிற்கு இன்றைய நாட்டு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கெல்லாம் மேலும் மேலும் மேன்மை கிடைப்பதை பார்க்கிறோம். யோக்கியமாக நேர்மையாக நடக்கக்கூடியவனுக்கு ஒரு சரிவர தீர்வை பார்க்க முடியவில்லை. இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பகுத்தறிவாளர்கள் உலகத்தில் நடக்கத்தானே செய்கிறது. அயோக்கியர்கள் பதவியிலே இருக்கிறார்கள், அயோக்கியர்கள் மேலும் மேலும் மேலோங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டவன் மேலும் மேலும் தாக்கப்படுகிறான். இதற்கெல்லாம் இந்த உலகத்தில் என்ன பதிலை சொல்ல முடியும் என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். இதற்கு தான் திருமறை, அதாவது இஸ்லாம்
ஒரு அழகான பதிலை சொல்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். தன்னுடைய திறமையை வைத்துக் கொண்டு தான் செய்த கொலைகளை கூட நியாயப்படுத்தி அல்லது அதை மறைக்கக்கூடிய ஆற்றலோடு அவன் மறைத்தும் கூட விடலாம். ஆனால் அதை இந்த மனிதனுக்கு மறைத்து விட முடியும் தவிர, மைக் சரியில்லைங்க, இழுக்குது, மனிதனுக்கு மறைத்து விட முடியுமே தவிர படைத்த ரப்புல் ஆலமீனை மறைத்து விட முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்ளலாம், பார்க்கிறோம், தப்பிக்கிறான். இந்த நம்பிக்கை, மறுமை என்ற நம்பிக்கை ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டால், திடமான நம்பிக்கை, மறுமை என்ற நம்பிக்கை ஒருவனுக்கு வந்துவிட்டால், அதனுடைய அந்த பயங்கரத்தை ஒருவன் புரிந்திருந்தால் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா வகையான அசத்தியங்களையும், உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாவித அயோக்கியத்தனங்களையும் ஒரு வினாடியில் இல்லாமல் செய்துவிட முடியும். நிச்சயமாக இந்த அயோக்கியத்தனங்கள் உலகத்திலே நடக்காது. ஏனென்றால் அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு, ஒரு மனிதன் ஒன்றை நம்பிவிட்டான் என்று சொன்னால் அதன் வெளிப்பாட்டை நாம் உலகத்தில் பார்க்க வேண்டும். உதாரணமாக, இந்த கட்டிடத்தை விட்டு நான் வெளியே சென்று விட்டால் என்னை சுட்டு பொசுப்பதற்காக 1000 பேர் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கட்டிடத்தை விட்டு யாராவது வெளியே போனா ஆயிரக்கணக்கான மக்கள் சுத்தி நிற்கிறாங்க, வெளியே போனீங்கன்னா சுட்டு பொசிக்கிறோம் என்று நம்பிக்கை இருக்குமானால் வெளியே பார்க்கிறோம், சுடல் தயாரா நிற்கும், இதை விட்டு அசைவோமா நாம? 10 நாள் சாப்பாடு கிடைக்கிற அசைய மாட்டோம். 10 நாளைக்கு சாப்பாடு கிடைக்காவிட்டாலும் இந்த இடத்திலேயே மலஜலம் கிடைத்துக் கொண்டிருந்தாலும் கூட நாம் அசைய மாட்டோம். என்ன காரணம்? நம்பிக்கை. அவன் நம்மை சுட்டு விடுவான், நம்மை தொலைத்து கட்டி விடுவார்கள், நம்முடைய உயிர் போய்விடும் என்ற அந்த நம்பிக்கை காரணத்தினால் இந்த சிரமத்தை நாம் ஒத்துக்கொள்கிறோம், இந்த கஷ்டத்தை நாம் ஒத்துக்கொள்கிறோம். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் சிரமத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை மனிதருக்கு தருகிறது. அதைத்தான் அடிப்படையாக இஸ்லாம் மறுமையை நம்ப சொல்கிறது. மறுமையை நம்புதல் என்பது ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்டீங்கன்னா மறுமையை நம்புறீங்களா? ஆமா நம்புறா அப்படிம்பான். இப்படி மேலோட்டமாக சொல்வதல்ல மறுமை நம்பிக்கை என்பது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத். ஏதோ சுலபம் சொல்வது போல சுலோகம் சொல்கிறார்கள் அல்லவா, அப்படி சொல்லிவிட்டு செல்வதல்ல மறுமை நம்பிக்கை என்பது. திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். திருமறை குர்ஆனை எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏன் இன்றைய ஜும்மாக்கள் இருக்கிறது அல்லவா, பள்ளி வாயில்கள், அதிலேயே திருமறை குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தை கொடுத்திருந்தால், திருமறை குர்ஆன் என்ன அழுத்தத்தை சொல்கிறது, எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா கையாளுகிறான் என்பது பற்றி எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி இருந்தால் இவ்வளவு அட்டகாசங்கள் நாட்டிலே நடக்காது, இவ்வளவு அக்கிரமங்கள் முஸ்லிம்கள் பேரிலே இருக்காது. பத்திரிகையை தொடர்ந்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு தவறிலும் பாய்மார்கள் இல்லாமல் இல்லை. வட்டி கடையா 4 பாய்மார், திருட்டா 5 பாய்மார் இருப்பான். எந்த ஒரு பிராடாக இருந்தாலும் அதில் முஸ்லிம் பெயர் வராமல் இல்லை என்பதை நாம் தெளிவாக சொல்லிவிட முடிகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? திருமறை குர்ஆனை மக்கள் மத்தியில் ஓதி காட்டப்படவில்லை. அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்படும் பொழுது உள்ளம் நடுங்கும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், உள்ளம் நடுங்கும் நேரம் வரவில்லையா? சாதாரணமாக மனிதனை பார்க்கிறோம், ஒரு டிஎஸ்பி அது ஒரு இன்ஸ்பெக்டர் உங்க வீட்டுல வந்து சொல்லிட்டு போறான், உன் பையன் வந்து வீட்டுக்கு வர சொல்லியா, ஸ்டேஷனுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்ன செய்யறான் மனுஷன்? என் வீட்டுல வந்து சொல்லிட்டு போயிடுறான். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் வந்து, யோ உன கமிஷனர் கூப்பிடுறாரு அப்படின்னா போகும்போது என்ன செய்யுது, என்னையா கூப்பிடுறாரு, அவன் பேச்சு கமிஷனர் கூப்பிடுறான் உடனே கெதி கலங்குவதை பார்க்கிறோம். மனிதன் என்னை போன்ற என்ன செய்துவிட முடியும்? என்ன அவனுக்குரிய சக்தி எனக்கு இருக்குமா? நான் அவனை அழைக்க முடியும் இல்லையா? என்னை போன்ற ஒரு மனிதன் என்னை அழைக்கிறான், ஏதோ விசாரிப்பதற்காக கூப்பிடுகிறான் என்றால் ஒரு பயம் ஏற்படுவதை பார்க்கிறோம், ஒரு நடுக்கம் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கூப்பிடுறாங்க, என்னன்னு தெரியல, 2 நாளா என்ன துவாவிட்டு இருக்காங்களே, இவ்வளவு பயம் படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏன்னா படைச்சவன் எப்படிப்பட்டவன், இவன் எம்மாத்திரம், இதுக்கு நீ பயந்துட்டு இருக்கிறிய, அல்லாஹ்வுடைய அந்த சக்திக்கு உனக்கு பயம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படியானால் நம்பிக்கை முழுமையாக இல்லை என்று பொருள். நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டுமா? ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீ எங்கிருந்த போதிலும் செத்து மடிய வேண்டும் என்பது இயற்கையின் நியதி இல்லையா? நீ எங்கே இருந்தாலும் மரணம் உன்னை சுயித்தே ஆக வேண்டும், அது என்பது உறுதி, அதில் எந்த சந்தேகம் இல்லை. பார்க்கிறோம் உலகத்திலே. இங்க இருந்து லண்டன் பயங்கரமான நோய், லண்டனுக்கு போற அவர் என்னப்பா பெரிய கோடீஸ்வரன், தனி விமானத்தில் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறான் லண்டனுக்கு. ஏன் அங்கதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? அனுப்பி வைக்கிறான். அங்க போய் இறங்கினோட மூத்து, ஏன் லண்டனில் சாவை தேடி போயிருக்கிறார், தவிர இல்லை. இவன் லண்டன்ல சாவணும் நல்லா எழுதி வச்சிருக்கான். இதை தடுக்க முடிகிறதா? இதை நாம் பார்க்கிறோம், ஆனால் உணர்வு வரவில்லை.
ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நாம் பார்க்கிறோம், எல்லோருக்கும் வந்த பிறகுதான் தெரியுது நம்ம செத்த பிற புரிய என்ன செய்யாங்கிற. நாம் மூத்தா போய் புரிய முடியுமாங்க? செத்து புரிய முடியுமா? சில விஷயங்கள் இருக்கிறது நாம் பட்டு திருந்தலாம். ஒரு பரீட்சை எழுதுகிற உலகத்தில் அதில் பயில் ஆயிரம் திருப்பி எடுத்து எழுதலாம். இந்த உலகத்தில் ஒரு வியாபாரம் பார்க்கிறேன், அதுல ஒரு சிக்கல் ஏற்படுத்தி திருப்பி வேற வியாபாரம் பார்த்திடலாம். திருப்பி எடுத்து செய்ய முடியும். இந்த மரண சமாச்சாரத்தை திருப்பி எடுத்து செய்ய முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? பட்டு திருந்தது என்பது இதில் கிடையாது. பட்டு இதிலே திருந்த முடியாது. நாம் நிச்சயமாக இதை சிந்தித்துதான் முடிவெடுக்க முடியும். ஒருவன் போறான், டக்குன்னு பழத்துல உருண்டான், அதை பார்க்கிறோம். சில பேருக்கு அப்படி ஒரு புத்தி இருக்கும், அவனுக்கு பட்டா தான் உரைக்கும். அப்படி சில பேர் இருக்கும். கிறுக்கு பேர சில பேர் எப்படின்னா, அவனுக்கு படணும். ஒரு பள்ள இருக்குடா பார்த்து போறானா போக மாட்டான், அப்படியே போகும். தொப்பு விழுந்த பிறகு இருக்கும், அவன் விழணும். அடுத்த உழுந்தல் உஷார் பண்ண மாட்டான். இதற்காகத்தான் இஸ்லாம் முதலிலே சொல்லிவிடுகிறது, ஜாக்கிரதை, எச்சரிக்கையை பயங்கரமாக வைக்கிறது இஸ்லாம். இஸ்லாம் வைப்பது போன்ற இந்த எச்சரிக்கை திருமலை குர்ஆனில் இது போன்ற பயங்கரமான வார்த்தைகளை மறுமையை பற்றி சொன்னது போல இவர் எதற்கும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. இதை மக்கள் மத்தியில் ஆலிம் சாக்க எடுத்து வைக்கிறது, அது ஒரு மெயின் காரணம். திருமலை குர்ஆனை படிச்சு பார்க்கிறது ஒண்ணு, அந்த வசனத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுதாவது உணர்ச்சியா சொல்லணும்ல. எதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். சொல்லக்கூடிய விதம் இருக்கிறது அல்லவா? அல்லாஹ் தஆலாவுடைய பிரி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கறது அப்படி சொல்லணும். அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அப்படிங்கறது அப்படி சொல்லணும். ரெண்டையும் மாத்தி சொல்லுவாங்க, அல்லது சேர்த்து ஒரே லெவலுக்கு சொல்லுவாங்க. இந்த ராகம் போட்டு டீன் போட்டு பழகினதுனால இந்த ஜும்மாக்களை போய் பாருங்க, எந்த ஜும்மால போய் பார்த்தாலும் ஒரு 99% செய்யிட்டு தான் இருக்கும். என்ன காரணம் நினைக்கிறீங்க? உணர்ச்சி இல்லை. நடுநடுங்கக்கூடிய அளவுக்குள்ள வசனங்களை எடுத்து கையாள தெரியவில்லை. அந்த வசனங்கள் என்ன சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, பயங்கரமாக ராக்கெட் அப்படியே மேல போகுது, ஒரு வண்ணத்து பூச்சி இந்த இடத்துல பறந்து வருது. இந்த ரெண்டையும் ஒண்ணு போல சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னஹு முன்திரு ஜெய்ஷி, மக்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் ராணுவ வீரனுக்கு எச்சரிக்கை செய்வது போல இருக்குமாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராணுவ வீரர்களுக்கு ஒரு மனிதன் எப்படி எச்சரிக்கை செய்வான், அப்படி முகமெல்லாம் சிவந்திருக்கும், கண்கள் சிவக்கும், கோபம் கொப்பளிக்கும், சப்தங்கள் உயரும். எத்தனை ஹதீஸ். இவன் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் ஒண்ணு போல சொல்ற. சொர்க்கத்தை சொல்லும் பொழுது சாதாரணமா சொல்லலாம், அன்பாக சொல்லலாம், அழகாக சொல்லலாம். நரகத்தை சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லுவோம், சாதாரணமா சொல்லுவோம். வண்ணத்து பூச்சி ஒண்ணு வருது, அது எப்படி சொல்றது? அப்படியே ஒரு வண்ணத்து பூச்சி வந்தது, இந்த மைக்கில் அமர்ந்து அப்படியே மெதுவா சென்றது. இது எப்படி சொல்லணும்? ராக்கெட் ஒண்ணு மேல பறந்துச்சு, எப்படி பயங்கரமாக சத்தத்துடன் புகையை கக்கிக் கொண்டு விண்ணிலே பறந்தது பாரி அப்படிங்கணும். இதை மாத்தி சொன்னா, ஒரு வண்ணத்து பூச்சி அப்படியே வந்து இந்த மைக்கிலே அமர்ந்து போனது பாருங்கள். சரியா? ஒரு ராக்கெட்டு அப்படியே மேல புகையை கக்கிட்டு மேலே போச்சு. சரியாங்கிற இதை புரிய மாட்டேங்கிறான். அப்போ இதை ஒழுங்காக மக்கள் மத்தியில் எடுத்து வைத்திருந்தார் என்ன விஷயங்களை அந்த வசனங்கள் தருகின்றன, அந்த வசனத்தினுடைய எஃபெக்டை காட்டணும். அல்லாஹ் தஆலா அவ்வளவு கொடுமையா சொல்றான். அந்த வசனத்தை மொழிபெயர்த்தால போதுங்க, எஃபெக்டா மொழிபெயர்த்தா விளக்கம்லாம் சொல்ல வேண்டியது. திருமறை குர்ஆன் வசனத்தை பொறுத்தளவு விளக்கம் அவங்களுக்கு சொல்ல வேண்டாம், வசனத்தின் அர்த்தத்தை சொன்னால் போதுமானது. அப்படி இருக்கிறது மறுமை வசனங்கள். இந்த நம்பிக்கை ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் இவனிடத்தில் திருட்டு, களவு, பொறாமை, தற்பெருமை, அகம்பாவம், தான் என்ற மமதை எல்லாம் வழிபட்டு போய்விடும். பார்க்கிறோம் இன்றைக்கு நாமே பல இடங்களிலே தாவாக்களை செய்து பல இடங்களில் பள்ளிகளை கட்டுவதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டோம். சில 10 ஆண்டு காலமாக எல்லாரும் அதுல பங்கு இருக்குது. பார்த்தா என்ன ஆகுதுன்னா, நாங்க பள்ளிவாசலை கட்டணும் இப்படி வந்த மனுஷனுக்கு இந்த மறுமையினுடைய பயம் இல்லாத, அல்லாஹ் தஆலா நாளை கேட்பானே, ரப்புல் ஆலமீன் கேட்பான்ங்கிற பயம் இல்லாதனால நான் பள்ளிவாசலை கட்டினேன். இவர்கள் செய்யாத காரியத்திற்கெல்லாம் தாங்கள் புகழப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய யூதர்கள் அப்படி செய்வாங்க. இவனால் எந்த காரியம் நடந்திருக்காது. நான் இப்ப பேசுறேன்னா என்னால காரியம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக இல்லை. நான் அல்லாஹ் என்னை பயன்படுத்துகிறான், அவ்வளவுதான். என்னை பயன்படுத்துகிறான், இவரை பயன்படுத்துகிறான், உங்களை பயன்படுத்துகிறான்.
இதில் எனக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கிறது? என்னை பயன்படுத்த விளக்குமாற பயன்படுத்துறது இல்லையானமோ? விளக்குமாற பயன்படுத்த அந்த விளக்குமாற நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும்? ரப்புல் ஆலமீன் என்ன பயன்படுத்தானு சொல்லணும். படைச்ச ரப்புல் ஆலமீனை பொறுத்த நம்ம விளக்குமாறு. அல்லாஹ் என்ன பயன்படுத்தான் அப்படிதான் சொல்லணுமே ஒழிய நாங்க தான் ஆக்கிற மமதை. இந்த மமதைகள் தற்பெருமைகளா எதுல வருதுன்னு சொன்னா மறுமையினுடைய பயம் இல்லை என்றால் வருவதை பார்க்கலாம். பள்ளிவாசல் எங்க பள்ளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எவனுக்கு அந்த யோக்கியம் இல்லடா. அதுவும் இம்மரா மசாஜித் அல்லாஹ் இதுக்கிற ஹஸ்முஹு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை அங்கே பேசுவதற்கு அங்கே வரக்கூடாது என்று தடுக்கிறானே, இவனை விட அயோக்கியன் யார் என்று மக்கள் மத்தியில் பல காலமாக வைத்தோம். இதை சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப மாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சொல்லிட்டு இருந்தாங்களே இது நாங்க விட்ட சொல்லி இது எங்களுக்கு தான் உரிமை. எவனுக்கு உரிமை? இந்த பெருமை அல்லாஹை தவிர எவனுக்கும் கிடையாது. பள்ளியை கட்டுவது என்பது ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவது என்பது படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர எவனுக்கும் கிடையாது. அதை நிரூபித்து காட்டுகிறான். திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த பெருமையை மனிதன் பேசிவிடக் கூடாது என்பதற்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டுகிறார். பள்ளிகளிலேயே மிகச் சிறந்த உயர்ந்த பள்ளி பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டுகிறார்கள் என்றால் அவருடைய மேற்பார்வையில் நடக்கிறது. அவருடைய மேற்பார்வையில் நடந்து அது முடிந்து விட்டால் சுலைமான் இந்த கட்டணம் நடந்தது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக சுலைமான் இருக்கிறார். பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளி வாயில் மூத்தாயிரம் எப்ப சொந்த வேலை நடக்கும் பொழுதல்ல, சொந்த வீட்டை கட்டிக் கொண்டிருக்கும் பொழுதல்ல, அல்லாஹ்வுடைய வீட்டை அவர் கட்டுகிறார். யார் மௌத்து? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிடுறாங்க. அப்ப ஜின்கள் எல்லாம் அந்த பள்ளியை அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கு. ஜின்கள் எல்லாம் என்ன செய்யுது? பள்ளியை கட்டிக்கிட்டு இருக்குது. ஜின்கள் பள்ளியை கட்டிக் கொண்டிருக்கிறது. சுலைமான் மரணமாகிவிட்டார். காரியம் அல்லாஹ்வுடைய காரியம். அல்லாஹ்வுடைய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மையத்தா நிற்கிறார். அப்படின்னா என்ன? செத்த பிணத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ் கட்டினான் பள்ளியை. அல்லாஹ் நாடிட்டானா என்ன வழக்கம் தெரியுமா? இதுல நம்ம எல்லாம் சேர்றோம். ஆளுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் போட்டு ஒரு பெரிய பள்ளி கட்டிட்டோம். வைங்க, நாங்க தான் கிழிச்சோன்னு சொல்லக்கூடாது. நம்ம அப்படி சொல்லிடுறோம், நாங்க தான்பா, அப்படி முடியாதுறாங்க. பைத்துல் முகத்தஸ் கட்டப்படுகிறது. சுலைமானுடைய மேற்பார்வை, சுலைமானுடைய சொல்லைத்தான் ஜின்கள் கேட்கும். அப்படி ஒரு தன்மை அல்லாஹ் கொடுத்திருந்தா அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கிட்டான் சுலைமானை. நினைச்சிட்டு இருக்கியா சுலைமான் நாள் நடக்குன்னு நினைக்கிறியா? மௌத் ஃபலம்மா ஹர்ர தபய்யனத்தில் ஜின் அல்லவ் கான யாரமுனல் கைப மா லபிது ஃபில் அஸாபில் முஹீன். அந்த ஜின்கள் எல்லாம் பள்ளிவாயிலை கட்டிக் கொண்டிருந்தன. சுலைமான் மௌத்தாகி விட்டார். மௌத்தான பிறகு அவர் ஊன்றி இருக்கக்கூடிய கம்பை கரையான்கள் அரித்தன. அவர் ஊன்றிருக்காத கம்பு கரையான்கள் அரித்தன. கரையான்கள் அரித்து முடித்து பலம்மா ஹர்ர பதடீர் என்று கீழே விழுந்தார் சுலைமான். அல்லாஹ் சொல்றான். பெண்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பலம்மா ஹர்ர பதடீர் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே விழுந்தார். அப்ப செத்த மையத், அந்த மையத்தை பார்த்து சுலைமான் உயிரோடு இருக்கார் என்று நினைத்துக் கொண்டு ஜின்கள் கட்டின. அது விழுந்த பிறகு அந்த கரையான்கள் தான் இவர் இறந்து விட்டார் என்ற செய்தியே ஜின்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுங்கிறான். தபையனத்தில் ஜின்னும் அல்லவ் கான யாலமுனல் கைப். இந்த சுலைமான் இறந்து விட்டார் என்ற செய்தி முதலில் நமக்கு தெரிந்திருந்தால் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கட்டியிருக்க வேண்டும், ஓடி இருக்கலாம் என்று ஜின்கள் பேசின. திருமறை குர்ஆன் வசனம். இது என்ன, எதுக்கு இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான்? எவனை என்னாலன்னு சொல்லக்கூடாது. எவனை என்னாலே நான் தான், நாங்க தான், எவனுக்கு இந்த ரைட்ஸ் கிடையாது. அதுக்காக அல்லாஹ் ஒரு நபி வல்லரசு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வல்லரசு மாதிரி யாருக்கும் அரசு கொடுக்கல. அவர் கட்டி முடித்தார். அவரால் இல்லை, மையத்தார். அவருடைய செத்த மையத்தின்றது கட்டப்பட்டது. காரணம் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய பெருமை. அவனுடைய வல்லமையை பாரு, அவனுடைய ஆற்றலை பார். நீ யார் உன்னுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு? உனக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கிறது? நீ ஒரு தோட்டி அப்படிங்கிறான் அல்லாஹ். நான் ஒரு தோட்டி அல்லாஹ்விற்கு, நாம் எல்லாம் ஒரு தோட்டிகள். இது எந்த பெருமை வேண்டி கிடக்கிறது அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மறுமை நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தான் இப்படி எல்லாம் மனிதன் பேசி விடுகிறான். இந்த மறுமை சம்பந்தப்பட்ட வசனங்களை ஒரு மனிதன் புரிந்து கொண்டார் என்று சொன்னார். இந்த மறுமையினுடைய எஃபெக்டான வசனங்களை புரிஞ்சுட்டான்னு சொன்னா இப்படி தாண்டா உனக்கு நடக்கும்னு தெரிஞ்சுட்டா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். உறுதியா ஒரு ஆளுக்கு இந்த 10 நாள்ல தூக்கில தொங்க போட்டுருவான்னு வச்சுக்குவோம். இந்த 10 நாள்ல க்ளோஸ் அப்படின்னு எனக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டான். எப்படி 10 நாள் சாப்பாடு எடுக்குமா, எந்த வேலையா செய்வான 10 நாள் சரியான பயங்கரமான குண்டு ஒருவர் இருந்தானா, பயங்கர குண்டு. நம்ம எல்லாம் என்ன எல்லாம் விட ஒரு 20 மடங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனும் பல டாக்டர் போயிருக்கான். என்ன எப்படியாவது லேசா லீனா மாத்திரை சாப்பிடுங்க. அவனுக்கு எவ்வளவோ மாத்திரை சாப்பிட்டு பார்த்தான், கேட்கல. கடைசியில் ஒரு சைக்காலஜி டாக்டர் அவன்கிட்ட போயிருக்கான். நல்லா பார்த்துட்டு உடலை லீனாக்க முடியாதுங்க, ஏங்க இந்த 1 மாசம் நீங்க செத்து போயிருவீங்க, கரெக்டா டேட் அடுத்த 31ஆம் தேதி நீங்க க்ளோஸ், உடல் லீனாக்கி என்ன வருது அப்படியா? அதோட போய் உட்கார்ந்து சாப்பிடுவானா?
தூங்குவானா? தினசரி கவலை. 31 நாள் 30 நாள் தான், 29 நாள் தான், 20 இப்படித்தானே இருக்கும். இருந்து அப்புறம் 30 நாள் 35 நாள் கிளீன் ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டர், ஐயோ நான் செத்து போவேன்னு சொன்னீங்க, உடலை போய் எடை போட்டு பாரு, குச்சி மாதிரி ஆயிட்டான். கவலை ஒருவனுக்கு வந்துட்டா கவலை பயம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டா தொலைஞ்சு ஈஸி ஆயிடும். நம்மளுக்கெல்லாம் கவலை இல்லை, மறுமைங்கிற பயம் இல்லாதனால, கவலை இல்லாதனால நம்மளுக்கு அப்படி பேச சொல்லு. மனிதன் அப்படி பேச ஆரம்பிச்சிடறான். இந்த பயத்தை பற்றி திருமறை குர்ஆனில் பல இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. திருமறை குர்ஆன் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இத மாதிரி யாரும் சொல்லிட முடியாது. திருமறை குர்ஆன் நரகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு மனுஷனை கேட்டு பாருங்க, இது சொல்ற மாதிரி இருக்காது. திருமறை குர்ஆன் சொல்ற மாதிரி ஏன்னா படைச்சவன் சொல்றான் நம்ம எவ்வளவு பயங்கரமானது, அப்படியாக்கு இப்படியாக்கு என்றெல்லாம் நீங்க சொல்லி பாருங்க. அதுல ஒரு ஆர்குமெண்ட் நடத்தான். வறுமையை பற்றி நரகத்தின் கொடூரத்தை பற்றி வற்புறுத்தமாக எப்படி சொல்வது? ஒரு ஆள்கிட்ட கேட்டு பாருங்க, நரகமா அது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான், பல மாதிரியா சொல்லுவான். திருமறை குர்ஆன் சொல்ல அந்த வார்த்தையை நீங்க சிந்திச்சு பாருங்க. நரகத்தில் அல்லாஹ் தஆலா அயோக்கியர்களை தூக்கி வீசி விடுவான். ஃபிரௌன் போன்ற அபூ ஜஹல் போன்ற கொடியவர்களை எல்லாம் தூக்கி வீசிடுவான். எல்லா அயோக்கிய தொழாதவன், வட்டி வாங்குவன், ஃப்ராட் பண்ணவன், தற்பெருமையா பேசுறவன், தாங்கிற அகம்பாத்துல பேசுறவன் என்றெல்லாம் இருக்கானே அவ்வளவு அயோக்கியர்களும் தூக்கி போட்டுவான் நரகத்துல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 04042515226. போட்டு முடிச்ச பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இந்த உலகம் அழியும் வரை உள்ள அயோக்கியர்கள் அத்தனை பேர்கள் உள்ள கிடப்பாங்க. போட்டு முடிச்ச பிறகு ஹலீம் தலாத்தி போதுமா உனக்கு வயிறு நிரம்பிடுச்சா அல்லாஹ் கேட்பான் நரகத்துல. அவ்வளவு பேரும் போட்ட பிறகு இப்ப உலகத்துல இருக்காங்க அவங்கள சொல்லல, இது மட்டும் சொல்லல, இதற்கு முன்னாடி எத்தனை லட்சம் வருஷம் இருந்தான், இனிமே எத்தனை லட்சம் வருஷம் இருக்க போறான். அவ்வளவு பேர் போட்ட பிறகு ஹலீம் தலாத்தி வயிறு நிரம்பியதா, ஹல்மின் மஜீத் இன்னும் இருக்காங்க அயோக்கியன் என்று கேட்கணும். இப்படிப்பட்டது நரகங்கிறான். இந்த நரகத்தின் பயங்கரத்தை சொல்லும் பொழுது இதை விட ஒரு அழகா யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளவு எச்சரிக்கை பயங்கரமாக திருமறை குர்ஆன் சொல்லிட்டு இருக்குது, இவ்வளவு தெளிவா சொல்லி காட்டுது திருமறை குர்ஆன். அப்படி இருந்தும் கூட மக்களுக்கு ஒரு சத்தியத்தின் பற்றி ஸ்ட்ராங்கா வரமாட்டேங்கிறான், தெளிவா வரமாட்டேங்கிறான். என்ன நம்பி மறுமையினுடைய நம்பிக்கையில் ஏதோ கோளாறு இருக்கிறது. மறுமை நம்பிக்கை கோளாறு எந்த காரணம் இல்லை. தொழுவான் வட்டி வாங்குவான், தொழுவான் விபச்சாரம் பண்ணுவான், தொழுவான் தற்பெருமை எடுப்பான், தொழுவான் இல்லாத பிராடு நடக்குதா இல்லையா? அவர்லாம் தொழுகிறாள் பின்ன ஏன் பிராடு பண்ற? ஒரு அமல் இருக்கு, இன்னொரு அமல் பிராடு இருக்கு. இது ஏதோ மக்களை ஏமாற்றுவதற்காக செய்கிறான் என்று கூட சந்தேகப்படலாம். அப்படியானால் முழு அமல் ஒருவருக்கு வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மறுமையில் நம்பிக்கை கோளாறு இல்லாமல் இருக்க வேண்டும். அதில் ஒரு மனிதனுக்கு கோளாறாகிவிட்டால் மறுமை என்ன? அவன் சாகக்கூடிய நேரத்திலே ஆரம்பித்து விடும் சனியின் பீடை. சாக போறான்ல அப்பவே தெரிஞ்சு இந்த மூளை எங்க போகுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சாக போகக்கூடிய நேரம் வலவுத்தரா இதில் லாலிமின ஃபீ ஹமராத்தில் மௌத், சாகும் நேரத்தில் சக்கராத் ஹால் அப்படிங்கிறாங்கல்ல, சக்கராத் ஹாலிலே அந்த நிலையிலே அந்த அக்கிரமக்காரர்களை நீர் பார்க்கலாம். வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், மரக்கர்கள் நின்று கொண்டு கையை விரிப்பாங்க. அகர்ஜு அம்பசக்கும் போகடா சவுண்டட சீக்கிரம் அப்படிமாங்க. இவன் உயிரை பிடிச்சிட்டு விட மாட்டான் போல இருக்கு. சாவுற பயம் தானே, சாவுறதுனாலே தாங்க சாவுறத பேசணும் சிலவர்கிட்ட இருக்க வேண்டாம்.
ஒரு ஆள்கிட்ட சொல்லி பாருங்க, உதாரணமா நீங்க மூத்தாயிட்டீங்கன்னு வச்சுக்குவோம் அப்படின்ட்டா என்னங்க இதை சொல்ல விட மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு நான் மூத்தா போயிட்டு வச்சுக்க நம்ம சொல்லணும்ல. இன்னொரு பக்கத்துல சொல்லி பாருங்க, நீங்க மூத்தா போட்டுன்னு வச்சுக்குவோம், ஏங்க எப்படி சொல்றீங்க? இந்த வார்த்தையை கேட்க ஜீர்ணிக்கல இவங்களுக்கு. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ஜீர்ணிக்க முடியாத பயங்கரமா சாடு சாடுன்னு சொல்றான். இது மிகச்சாதாரணமான வாழ்க்கை. சொல்ல போனால் வாழ்க்கையே அல்ல. அத்துனியா கலீல், இது ஒன்றுமில்லை. திருமலை குர்ஆன் சொல்லுது. இதை போய் இவ்வளவு ஆசைப்படுறான். இந்த உலகத்தை போய் இவ்வளவு ஆசைப்படுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு மலாய்க்கத்து வாசித்து ஐதீகம், சாக போகும் நேரத்தில் சக்கராத் ஹால் இழுத்துக்கிட்டு இழுத்துக்கொண்டு கிடக்கும் பொழுது சொல்லப்படும், அகர்ஜு அம்புசக்கும் சாவுங்க ரசிக்கலாம், உயிரை வெளியே விடுங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. மலக்கு அப்பவே அது சொல்லக்கூடிய மெத்தேட் இருக்குது. நல்லவர்களுக்கு சொல்ற மெத்தேட் இருக்கு, கெட்டவர்களுக்கு இப்படி சொல்லப்படுமா? அகர்ஜு அம்புசக்கும் சாவுங்கல அப்படின்னு சொல்லப்படும். சாவுங்கடா, உயிரை வெளியே கொண்டு வாருங்கள். அல் யோம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இப்பொழுது இழிநிலை பிறவிகள் நீங்கள், இப்பொழுது இந்த இழிந்த நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள் என்று அப்பொழுதே சொல்லப்படுமா? சொல்வது மட்டுமல்ல, ஃபகைஃப இதா தவஃபத்துஹுல் மலாயிகத்து, அல்லாஹ் கேட்கிறான், மலக்குகள் அவருடைய உயிரை வாங்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கேள்வி. இதெல்லாம் வசனத்தை நம்ம படிச்சு பார்க்கறதே இல்லை. இந்த வசனத்தை படிச்சு பாருங்க, நம்மளுக்கு எப்படி அசத்தியம் பொய் ஃப்ராடுகள் எப்படி வரும், நம்ம எப்படி நம்முடைய பெருமைகளை பற்றி பேசுவோம். ஃபகைஃப இதா தவஃபத்துஹுல் மலாயிகா, மலக்குகள் அவருடைய உயிர்களை வாங்கும் பொழுது எப்படி இருக்கும்? எவரிபூன உஜூஹஹும் அதுபாரஹும், மூஞ்சியில முகர குத்து ஒரு குத்து குத்துவாங்க. எவரிபூன உஜூஹஹும் அதுபாரஹும், மூஞ்சியில் ஒரு அறை பின்னாலே ஒரு அறை என்று சேர்த்து அறிந்து கொண்டு உயிரை அவர்கள் இழுக்கும் நேரத்தை பாரி எப்படி இருக்கும் தெரியுமா? ஜாக்கிரதை. இது நமக்கு தானே சொல்றான். பட்டு தான் திருந்தணுமாங்க, பட்டு திருந்தவில்லை. அந்த பிறவனு தான் இதை பட்டான். திருந்த முடிஞ்சா இப்பொழுது திருந்து கொள்ளுங்க. இதை நான் எப்படி பட்டு திருந்தது? ஒரு குத்தி குத்தி மலக்கள் இழுக்கும் பொழுது இனிமேல் விட முடியுமா? அக்கும் மின சாலிஹீன், ஒரு வினாடி மிந்தாது ஒரு வினாடி பிந்தாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். ذلك بأنهم اتبعوا ما أسخط الله, அல்லாஹ்விற்கு கோபம் வரக்கூடிய விஷயத்தெல்லாம் இவன் செய்தான். ஆகையினால் மூஞ்சியில் அறைந்து கொண்டு இவனுடைய பின்னம் முதுகில் அறைந்து கொண்டு இவனுடைய இந்த உயிரை வாங்கப்படும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் சொல்லி காட்டுறான். தலுன்னு இஃபால பிஹா பாக்கிரா, தலுன்னு இஃபால பிஹா பாக்கிரா, பாக்கிரா இவனுக்கு தெரிந்து விடும். அப்பொழுது அந்த உயிரை வாங்கும் பொழுது அவனுக்கு தெரிந்து விடுமா? என்ன தெரிந்து விடும் அவனுக்கு? பாக்கிரா, நமக்கு இழிவுதான். மறுமையில இல்ல, மறுமை நமது அந்த குடும்பம் என்னதான் இருக்கு. சாகும் பொழுது எனக்கு இழிவுதான் அல்லாஹ் புரிய வச்சான். சாகும் பொழுது இப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களே உண்மையாக பயப்படுங்கள், நீங்கள் முஸ்லிமாகத்தான் செத்து மடிய வேண்டும். திருமறை குர்ஆன் சொல்லுது, முஸ்லிமாக செத்து மடிய வேண்டும். அப்படின்னா எந்த நேரத்தில் நான் சாவேன் என்பது எனக்கு தெரியாது. மௌத் எப்போ வரும் எனக்கு தெரியுமா? அப்ப ஒவ்வொரு வினாடியும் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? அதான் திருமறை குர்ஆன் சொல்லுது. ஒவ்வொரு வினாடியும் ததுன்னா யுஃபல பிஹா ஃபாகிரா, சாகும் பொழுது நீ துர்பாக்கியசாலியா அல்லது பாக்கியசாலியா, நீ மூதேவியா சீதேவியா என்பது சாகும் பொழுது தெரிந்துவிடும். அந்த நேரத்தில் தெரிந்துவிடும். மறுமைக்கு போக வேண்டியதில்லை, கபருக்கு போக வேண்டியதில்லை, இங்க மையத்த கிடப்பில அப்ப தெரியும். உன் உயிரை வாங்கும் பொழுது தெரிந்துவிடும் நீ அயோக்கியனா யோக்கியனா என்று. ஜாக்கிரதை, அப்படிப்பட்ட நிலை உனக்கு வரப்போகிறது. கல்லா, நடக்காத காரியம் நீ நினைப்பது போல. பயங்கரமான வார்த்தை இதெல்லாம். இதற்கு ஈக்குவலா தமிழ் சொல் வார்த்தை இல்ல. கல்லா நெவர்ங்கிறான்ல, ஒருபோதும் இல்லை. நடக்காத காரியம் இவன் நினைப்பது போல, இவன் நினைப்பது போல நடக்காது, இவன் எண்ணுவது போல நடக்காது. இதுக்கு மேல வார்த்தை கிடையாது. கல்லா, இவன் நினைப்பது போல நடக்காது. இதா பலகத்தி தரா, அவனுடைய தொண்டை குழிக்குள் அவனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் பொழுது வக்கீலம் என்றார், இப்ப யாரடா உனக்கு இருக்கிறார், இப்ப ஓதிப்பாடுறான்னு சொல்லப்படுமா? மந்திரிச்சு இல்ல, கஷ்டத்தை போக்குன்னு கேட்டீல, அவரையா கஷ்டத்தை போக்குவாருன்னு இல்ல, இந்த தாயத்தை காப்பாத்துன்னு சொல்லல, இப்ப கூப்பிடுறான் ராஜத்மாரோட அல்ல மலக்கள் சொல்லுவாங்க. வக்கீலம் என்றா, இப்ப உனக்கு ஓதி பார்ப்பவன் எவன்? பதில் சொல்ல முடியாது. இந்த வசனம் அப்படியே இருக்கு. இப்போ உனக்கு மந்திரிப்பவன் எவன்? ஒரு தாயத்தை போடுவனை காப்பாத்தட்டுமே, அல்லாஹ் காப்பான். வக்கீலம் என்றா வலன்ன அன்னஹுல் ஃபிரா, சாத்தியமில்லை, பிரிகிறான். வல்தப்ப திஸ்தாப்பு பிஸ்தா, கால்கள் பின்னி பிணைக்கப்படும். இந்த ஆடுகளுக்கு அப்படியே பின்னால் உள்ள காலை கட்டி போடுவாங்க பாத்திருக்கீங்களா? கால்கள் பின்னி பிணைக்கப்படுமா அப்படி சொல்றான்ல, அப்படியே பின்னப்படும். நமக்கு தெரியாது, மையத்துகளுக்கு நடக்க அயோக்கியம் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு தெரியறது இல்ல. வல்தப்ப திஸ்தாப்பு பிஸ்தா, கால்கள் பின்னி பிணைக்கப்படும், ஒன்னும் தெரியாது. அது உலகத்திலேயே நடக்குங்க. இந்த உலகத்தில் மையத்து சாவுறல்ல, அந்த நேரத்தில் நடக்கும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இங்கே ஆரம்பிப்பது, உலகத்தில் ஆரம்பிப்பது அடுத்து கபருக்கு போதுங்க. உலகத்தில் ஆரம்பிக்கிறது சொல்ல, மறுமையில இல்ல, முதலில் உலகத்தில் இம்மையில் ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்த வீட்டிலே ஆரம்பிக்கிறது, அவன் வாழ்ந்த இடத்தில் ஆரம்பிக்கிறது, பிறகு கபருக்கு போகிறது. அங்கே அயோக்கியர்களுக்கு கொஞ்சம் கோரில் அருள் இல்தைமி அலைக தல்தைமு அலைகி தக்தலிப்பு அதலாகும் என்றார்கள் நபிகள் பெருமானார். கபருக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான், நெருக்கி இவனை. ஆரம்பம் எங்க? இம்மையிலே ஆரம்பிச்சு தொல்லை தொடரும். இந்த மாதிரி நம்பிக்கை ஒருவனுக்கு இருந்தா இப்படி நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா தப்பு செய்வான ஒருத்தர் நான் கேட்கிறேன். நம்பிக்கை உறுதியா இருக்குங்க. உதாரணமா ரப்புல் ஆலமீன் பார்க்கிறோம், யாலமு ஹாயினத்துல் அய்யுன் வமா துஃபி சுதூர், உங்களுடைய கண்கள் அசைந்து கொண்டிருப்பதை கூட அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். இந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வைங்க, தில்லுமுல் நம்மள்ட்ட இருக்காது. இது எப்படி விளங்கிறது? ஒரு ஜவுளி கடை இருக்கு, பல இடத்துல அப்படியே கேமரா செட் பண்ணிருப்பான். ஜவுளி கடையில பல இடத்துல என்ன செய்யறான்? கேமரா செட் பண்ணிருக்கான். கேமரா செட் பண்ண ஜவுளி கடையில திருட்டு அதிகமா போவாது. அங்க வேலை பார்க்கறான சிப்பந்தி சுறுசுறுப்பா இருப்பான். மற்ற கடையில இப்படி தூங்குற மாதிரி இருப்பான் சிப்பந்தி. ஏன் அவன் கிடக்கான், முதலாளி போய் அங்க மேல அடப்பான் அப்படிமா. இந்த கேமரா செட் பண்ண இடத்துல இப்படி நிற்பான். முதலாளி பாக்குறான் கேமராவில் இருந்துகிட்டு, அட இவன் தரக்கூடிய 2000 ரூபாய் சம்பளத்துக்காக பயப்படுறான். முதலாளி கேமராவில் பார்த்துட்டு இருப்பான், உஷாரா நிற்கான், கஸ்டமர் அழகா பேசுவான், எப்படி எப்படி செய்வான். அங்க ஓடும், வேலை இல்லாட்டும் சும்மா நடப்பான், அங்க போவோம் அங்க ஓடும். நடக்குதே இல்லையா உலகத்தை? கேமராவில் தன் முதலாளி பார்த்துக் கொண்டிருக்கிறான். இவன் என்ன இவனுக்கு ரிஸ்க் அழைக்கிறானா? இவன் இல்லாட்டன் 1000 பேர் போடான்ட்டு போயிடறான். நீ இல்லாட்டன் வருதுடா. ஒரு ஹோட்டல்ல துணிதல் சாப்பாட்டுக்க ஒரு ஹோட்டல்ல சர்வே ஆண்டு பிழைச்சுக்கிறான். எத்தனை வழி இருக்கு? ஒரு மாசம் இருக்க வேண்டிய அவன் இன்னொரு போலாம், லட்சம் பேர் இருக்கான். இவனுக்கு இவன் ரிஸ்க் அழைக்கவில்லை. இந்த மனிதன் தன்னை போன்ற மனிதனுக்கு பயப்படுகிறான். நம்பிக்கை என்ன நம்பிக்கை? முதலாளி நம்மளை பார்த்துட்டு இருக்கான். அந்த நம்பிக்கை மிக சாதாரண பார்வை, மிக சாதாரணமான பார்வை அது. அந்த முதலாளி 100 ஃபுல்லாக பார்க்க முடியும், அவன் பார்க்க மறைச்சிடவும் செய்யலாம். இப்படி இருந்தும் கூட நம்பிக்கை, சின்ன ஒரு நம்பிக்கை இவனை இவ்வளவு ஜாக்கிரதையாக வளர்க்கிறது. அவ்வளவு பயப்படுறான், திருட மாட்டேங்கிறான். கேமராவில் பார்ப்பான், கேமரா செட் பண்ண கடையில் வேணா திருடான போய் ஏன் மாட்டிக்கிட்டா. இதுக்கு இவ்வளவு பயப்படுறிய, இதை இவ்வளவு நம்புறிய, படைச்ச ரப்புல் ஆலமீன் எப்படி பார்ப்பான்? அவனுடைய பார்வை எப்படி சாதாரணமானதா? அந்த ரப்புல் ஆலமீனுடைய நம்பிக்கை உனக்கு வந்து விடுமானால், அவனுடைய அந்த சக்தி ஆற்றல், இன்னும் பத்ஷரப்பிக்கிற சதி, உன்னுடைய ரப்புடைய பிடி கடுமையானது கொடுமையானது நல்லா சொல்றான்ல, அந்த நம்பிக்கை உனக்கு வந்தா மனுஷனுடைய பிடிக்கு பயப்படுறான். மனுஷன் பிடிவாரன்று போடுறான், அதுக்கு பயப்படுறான். ஜெயிலில் போடுறான், அதுக்கு பயப்படுறான். அடைச்ச ரப்புல் ஆலமீன் பிடிப்பானுங்கிற பயமே இல்லையே. மறுமையில் அந்த ரப்புல் ஆலமீன் பிடிச்சான்னு சொன்னா அந்த பிடி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை ஒருவனுக்கு வந்துட்டா நடக்கும் அந்த அக்கிரமம். நான் கேட்கிறேன், இந்த நாட்டு உலகத்தில் நடக்குமா? இந்த நம்பிக்கை ஒருவன் வந்துச்சுன்னு சொன்னா திருடுவானா, கொலை செய்வானா, களவு செய்வானா, அக்கிரமம் செய்வானா? என்ன அக்கிரமம் நடக்குமா இந்த உலகத்துல? வைரல் குபூர் புஅத்திரத், கபர்கள் வெடித்து சிதறும் நாள் திறக்கப்படும் கபர்கள். கன்சக்கல் கபர் பெருமானார் சொன்னார், என்னுடைய கபர் தான் முதலில் வெடிக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார். மறுமை நிகழும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கபர் தான் முதல்ல வெடிக்குமா? வைரல் குபூர் புஅத்திரத், எல்லா கபர்களும் திறந்து வெடித்து செய்யப்படும். அலிமத் நஃப்சும்மா கத்தமத் ஆகரத், அப்ப தெரியுடா ஒவ்வொரு நஃப்ஸுக்கும் அவன் என்ன செய்தான் என்பது தெரியும். சாதாரண ஒரு மூலையில நடக்குது பூகம்பம், நிலநடுக்கம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 2 வினாடி, 1.5 வினாடி நீடிப்பு, 1.5 வினாடிகள் நீடித்தது நிலநடுக்கம். லட்சக்கணக்கான பேர் குளோஸ் பாக்குறோம். இந்த இடத்துல இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஒரு நிலநடுக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, யாராவது இப்ப இருப்போமா? ஒரு வந்து அலௌன்ஸ் பண்ணலாம், திடீர்னு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கோயம்புத்தூர் இந்த பில்டிங் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல தரைமட்டமாயிரும். உடனே கூட மேல மிதிச்சு ஓட மாட்டான், ஓடுறாண்ட மாட்டோமா? யோசிச்சு பாருங்க, நடக்குமா நடக்காதா? அந்த நம்பிக்கை இருந்தா அந்த அலௌன்ஸ் பண்ணிட்டான், ஜாக்கிரதை. அது வேண்டாம், எங்க பாம்பு வச்சிருக்காங்க, நான் ஒரு ஒன்னரை கொண்ட பொய்யாவே இருக்கணும், ஓடிக்கணும். பொய்யா இருந்தாலே ஓடிடும். ஏன் ஒரு கால் வெடிச்சுட்டா? சந்தேகத்துக்குரியதுக்கே இவ்வளவு பயம்னா கேரண்டி மறுமை. படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய சொல் கேரண்டியானது. இதற்கு இல்லையே பயம், இதற்கு பயம் இல்லையா? ரப்புல் ஆலமீன் சொல்றானே, ஒரு மூலையில் நடக்கக்கூடிய பூகம்பங்கள், மூலையில் நடக்கக்கூடிய நில அதிர்ச்சிகளுக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்படுறதா? ஒட்டுமொத்த பூமி நடுங்கும் நாள். யா யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத ஷைஉன் அஸீம், ஒரு பயங்கரமான பூமி அதிர்ச்சி. ஒட்டுமொத்த பூமி, உலகமே, பூமியே, ஒரு மூலையில் அல்ல, ஒரு ஊரில் அல்ல, ஒரு மாநிலத்தில் அல்ல, ஒட்டுமொத்த பூமி உலகமே. பூமி உருண்டையை சிதறப்படும் நாள், ஜாக்கிரதை. ஜாதி சாஹா, ஒரு பயங்கரமான சப்தம் ஒன்று, அவ்வளவுதான். ஒவ்வொரு மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த பயங்கரத்தை பத்தி எல்லாம் சொல்லி காட்டும் போது ஒவ்வொரு செயலும் பயங்கரத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான்.
பயங்கரமான சப்தம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அவனவன் தன் பொண்டாட்டியை விட்டு ஓடுவான், தன் பிள்ளையை விட்டுட்டு ஓடுவான், தன் பெற்றோரை விட்டு ஓடுவான், தன் நண்பரை விட்டு ஓடுவான். இந்த உலகம் ஏன் இப்படி அல்லாஹ் சொல்றான்? சில பேரு மனைவி மேல அன்பா இருப்பான், பெற்றோர்கள் பிடிக்காது. சிலருக்கு பெற்றோர் மேல அன்பா இருப்பான், மனைவி பிடிக்காது. சிலர் தான் பிள்ளை மேல அன்பா இருப்பான், மனைவி பிடிக்க. எப்படி இருக்கும்ல, எல்லா பையன் நிறைய அதான். இவன் மனைவியோட அன்பா இருந்தா அவனை விட்டுட்டு ஓடுவான், பிள்ளை மேல அன்பா இருந்தா பிள்ளைய விட்டு ஓடுவான். அவன் ஓடுவான். பிள்ளை என்ன செய்வான்? நம்ம ஓடுறோம், உங்க பையன் வர்றான் முன்னால, நீங்க ஓடுவீங்க, அவன் கிட்ட வர்றது இல்ல, டே அங்க ஓடுறான். நீங்க இப்படி அவனை பார்த்து நீங்க ஓடுவீங்க பயந்து, அவன் ஒன்ன பார்த்து ஓடுவான். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி ஓடுறான் தெரியுமா? அதை இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதனால இப்ப மனுஷன் ஓடுறான்? எவத்தல் முஜ்ரிமும், இந்த அயோக்கியர்கள் அக்கிரமக்காரர்கள், லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின், அந்த மறுமையினுடைய வேதனையை பார்ப்பார்கள். மறுமையினுடைய வேதனை, அந்த கொடூர இருக்கிற அந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி அவர்கள் பார்ப்பார்கள். பனீஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹீஹி வ ஃபஸீலத்திஹி அல்லதி துவிஹி வம் ஃபில்லதி ஜமீஅன் சும்ம இன்ஜிஹி. ஏன் இப்படி ஓடுறான்னு சொன்னா, அந்த நரகத்தை விட்டு தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் பொண்டாட்டி பிள்ளைகளை விலை பேசுவான். அதான் ஓடுறான். மகன் கிட்ட வந்துட்டா யாரில் இவரை வச்சுக்க விலைக்கு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்படி தான் முன்னாடி அன்பே நல்ல அந்த மனிதன் இவனை வச்சுக்க என்ன விட்டுரு. எவத்தில் முஜ்ரிமும் லவ் யஃப்ததி, அவன் விலை பேசுவான், அவன் விலை பேசுவான். இந்த அயோக்கியர்கள் என்ன செய்வார்களாம்? விலை பேசுவார்கள். நரகத்தினுடைய கொடூரத்தை, அதன் பயங்கரத்தை பார்த்துவிட்டு தன் பிள்ளைகளை, தன் மனைவி மக்களை, தன்னுடைய பெற்றோர்களை, தன் உற்றார்களை எல்லாம் விலை பேசுவான். அத்துணை பேர்களையும் வைத்துக்கொள், உலகத்தையே வச்சுக்க என்ன விட்டுரு, நபிமார்களையும் சேர்த்து வச்சுக்கோமா, அவ்வளவு பேரை விலை பேசுவான் இவன். அந்த கொடூரம் அப்படிப்பட்டது. முன்ஜாக்கிரதாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அந்த ரப்புல் ஆலமீனுடைய வல்லமை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வல்லமை இருக்குல்ல, ரப்பி ஸமாவாதி வல் அர்த், ரப்பி ஸமாவாதி வல் அர்த். நீ நினைச்சிட்டு இருக்கிற உலகத்தை ஒரு நெருக்கமாயிட்டான்னு சொன்னா அவன் எதுனாலும் பண்ணி போடுவான். உதாரணமா, இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் யார்? மலக்குமார்கள். இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் மலக்குமார்கள். ஏன்னா மலக்குமார்கள் மூலமா தானே பல செய்திகள் ரசூல்மார்களுக்கு, இறை தூதுவர்களுக்கு வருது. நபிமார்களுக்கு யார் மூலமா வருது? மலக்குகள் மூலமா வருது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ரொம்ப நெருங்கி பெறுவது மலக்குகள். அவன் மலக்குகள்லாம் அங்க தைரியமா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அல்ல அந்த வசனத்தை இப்படி சொல்றானா? உதாரணமா கமிஷனர் இருக்கான், அல்லது கலெக்டர் இருக்கான், டிஎஸ்பி இருக்கான்னு வைங்க. இந்த கமிஷனருக்கு அல்லது கலெக்டருக்கு சாதாரண இன்ஸ்பெக்டர் மற்ற அதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. பெரிய அதிகாரிக்கு சின்ன சின்ன அதிகாரிகள் பயப்படுவாங்க. அந்த பெரிய பெரிய அதிகாரிக்கு டிரைவரா இருக்கான கான்ஸ்டபிள், அவன் பயப்பட மாட்டான். பாத்திருக்கா இல்லையா? சார் கூட போயிட்டு சார் கூட வர்றாங்கல்ல, அந்த பயம் அத்து போகும். கிட்டே இருக்கான், தூரத்தில் இருக்க என்னைக்காவது ஒரு கமிஷனர் வருவாரு, இன்ஸ்பெக்டர் சார் வாங்க அப்படிமாரு. இந்த டிரைவர் அடிக்கலாம் மாட்டான், அவன் தாராளமா போவான். இந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்வானா, அந்த இவனை கூப்பிட்டு, யார டிரைவரை கூப்பிட்டு, கான்ஸ்டபிள் கூப்பிட்டு, ஐயாட்ட சொல்லப்பா, ஐயாட்ட நடக்குதா இல்லையா உலகத்துல? ஏன் கிட்ட இருந்துட்டா பயம் நீங்கிடும். படைச்ச ரப்புல் ஆலமீன் அப்படி இல்லன்னு காட்டுறாங்க. நினைச்சிட்டே நீ மனுஷன் நினைப்பான், இப்படி பார்த்தவன அவன் மூலமா காரியத்தை சாதிச்சிடலாம். நான் ஒரு இன்ஸ்பெக்டர் அல்லது நான் வந்து டிஎஸ்பி இருந்தேன்னு சொன்னா கமிஷனருடைய டிரைவர் மூலமா காரியம் சாதிச்சிருவேன். ஏன் டிரைவர் வந்து அந்த கமிஷனோட வீட்டுக்கு போயிருப்பான், மனைவி மூலமா காரியம் சொல்லுவான், அக்கா சொல்லுங்க, ஐயாட்ட சொல்லுங்க, இப்படி முடிச்சிடும். நினைச்சிட்டு கேட்டாங்கப்பா, அப்படி இப்படி நினைக்கிறேன் நீங்களும் அல்ல அல்ல அந்த வசனத்தை சொல்லும் போதே அப்படி தெரியுது. யாரை நீ பெருசா நினைப்ப? நபிமார்களுக்கு செய்தியை கொண்டு வருவர்கள் மலக்குமார்கள். நபிமார்களுக்கு செய்தியை கொண்டு வருவர்கள் மலக்குமார்கள். அவன் மலக்குமார்களுக்கு பயாத்து போய் இருக்குவாங்கன்னு நினைச்சுக்கிறோம். ஏன்னா கிட்ட இருந்தவங்க இல்லையா, அதை சொல்லிக்க அவன் கதியும் அதுதான். என்ன மலக்கு ஏன் இதை சொல்றான்? அவன் கதியும் அதுதான். கிட்ட இருந்ததுனால பயாத்து போங்கிறது.
நான் அசர மாட்டேனாங்கிறான். படைச்சவனா மனுஷன் நினைச்சுக்கிட்டியா? இவனுக்குள்ள சக்தி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி ஐஸ் வைக்கிறதெல்லாம் பயங்கர நினைக்கியா? எவனும் என்கிட்ட ஒண்ணும் செய்யறாங்க. அந்த ரப்பல் ஆலமீனுடைய தனி ஆற்றலை எடுத்து வைக்கிறான். ரப்பி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களுக்கும் பூமிக்கும் அவன் ரப்பு. உமா பைனஹும் ரஹ்மான், அவ்விரண்டிற்கும் ரஹ்மான் அவன். லா யம்லிகூன மின்ஹு கிதாபா, அவனுக்கு நேருக்கு நேராக நின்று பேசக்கூடிய யோக்கியதை எவனுக்கும் இல்லை. அல்லாஹ் சொல்றான். எந்த மலக்களுக்கு இல்ல, எந்த நபிமார்களுக்கு இல்ல, வேற எவனுக்கு இல்ல. நபிமார்களுக்கும் கிடையாது. நீ நினைக்கிற மலக்கு ஜிப்ரீல், அவருக்கு அந்த யோக்கியதை இல்லங்க. அப்புறம் என்ன? அதனால நீ நேரடியாக நீனே அல்லாஹ் ரப்பே, நீ விழுந்துரு, சரண்டர் ஆயிரு. நீ என்னை மன்னிக்காவிட்டால் விழுந்துரு, நீ சரண்டர் ஆயிரு. கதப அல்லாஹு அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உன் மீது இரக்கம் கொள்ள வேண்டும், உன்னை மன்னிக்க வேண்டும், உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் அல்லாஹ். படைச்ச ரப்பல் ஆலமீனுடைய தன்மை பாத்தீங்களா? மனிதன் மீது இரக்கம் காட்ட வேண்டும், மனிதன் மீது அன்பு காட்ட வேண்டும், இவன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். எனக்கு கடமை நான் ஆக்கி கொண்டேன். இரக்க தன்மையை நான் என் மீது கடமையாக்கி கொண்டேன். அப்படிப்பட்ட ரப்பல் அவன்கிட்ட கேளு, நேர விழுந்து சரண்டர் ஆயிரு. அவனுடைய வல்லமை இம்மையில புரிஞ்சுக்க, சாகர முந்தி புரிஞ்சுக்க, செத்த போற பயன் இல்லை, உயிரோடு இருக்கும்போது புரிந்து கொள். லா யம்லிகூன மின்ஹு கிதாபா, அவனுக்கு நேருக்கு நேராக இருந்து பேசக்கூடிய யோக்கியதை யாருக்கும் கிடையாது. யௌம யகூமுர் ரூஹ் வல் மலாயிகா, ஜிப்ரீலும் மலக்குகளும், குறிப்பா சொல்லி காட்டுறாங்க, ஜிப்ரீலும் மலக்குகளும் சஃபன் வரிசையாக நிற்பார்கள். அப்படியே சரடி சட்டன் நிக்கிறான்ல, அது மாதிரி எல்லா மலக்குகளும் வரிசையாக நிற்பார்கள். லா யதகல்லமூன், யாரும் பேச முடியாது, வாய் திறக்க முடியாது. அந்த படைச்ச ரப்பல் ஆலமீன்ட்ட வாய் திறக்க முடியாது. சிபாரிசுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. என்ன சிபாரிசு? சிபாரிசுங்கிற பேச்சுக்கே இடம். நீ ஏன்ட்ட கேளடாங்கிறான். ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருக்கான ஒழிய சும்மா ஒரு தரம் கேட்டு சரியுமா இல்ல, அவ்வளவுதான். அதுவே தீர்வாகி விட முடியாது. லா யதகல்லமூன், யாரும் பேச முடியாது. மலக்குகள் வரிசையாக நிற்பார்கள். இல்லாமன் அதினலஹுர் ரஹ்மான், அப்படி பேச வேண்டுமானால் முன் அனுமதி அல்லாஹ்விடம் பெற வேண்டும். யா அல்லாஹ் பேசலாமா? கேட்கணும். சரி பேசுமா. அந்த அனுமதியை கூட பெருமானார் சொல்கிறார்கள். இரண்டு விதத்தில் சொல்கிறார்கள். சில பேர் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பிப்பாங்க, எந்திப்பாங்க, யா அல்லாஹ் ஆரம்பிப்பாங்க, எந்திக்கும் போது பேசாம இருந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் எந்திப்பா. 3 ஸ்டேஜுங்க ரசூலுல்லாஹ்க்கு, 3 நிலை. ஒரு நிலை ரசூலுல்லாஹ் எந்திரிப்பாங்க, பேசாத சும்மா இருந்துருவாங்க. சில சாராருக்காக ரசூலுல்லாஹ் சிபாரிசை எந்திப்பாங்க, பேசாதீங்க சும்மா இருங்க. இன்னும் சில சாரார் எந்திரிப்பாங்க, சொல்லு என்ன சொல்ல போற முகமது சொல்லு, அல்லாஹ் சொல்லுவான், இவங்க நல்லவங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துரு. அப்படியா? நீ நல்லவன் நினைக்கல, உங்க மௌத்துக்கு பிறகு என்னென்ன அயோக்கியதானே செஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அல்லாஹ் மோசம் செஞ்சான். அப்படியா? துற விட்டுவாங்க ரசூலுல்லாஹ். அதனால அவங்க நரகம். 2வது ஸ்டேஜ். 3வது சில பேருக்கு, யாரெல்லாம் இவங்க நல்லவங்க, நல்லவங்க ஓரளவு பரவாயில்ல, சில தப்பு இருந்துச்சு, இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நிலை நல்லா கவனிக்கணும். இந்த 3 நிலை இருக்குது. இந்த 3 நிலையை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? சிபாரிசு நிலை. உலகத்துல மனுஷன் ஒத்துக்கொள்ள மாட்டான் அந்த சிபாரிசு. மனுஷன்லயும் சிபாரிசு நிலைகள் இருக்கு. உதாரணமா 90 மார்க் எடுக்க வேண்டிய இடத்துல 80 மார்க் எடுத்தா சிபாரிசு பண்ணலாம். ஒரு 80 மார்க் எடுத்துட்டான், 90 மார்க் எடுக்கணும். நான் அந்த காலேஜ்ல முக்கியமான ஆளு, காலேஜ்ல மெம்பரு, அந்த பிரின்சிபால்ட்ட போய் நான் சொல்றேன் 80 மார்க் எடுத்தா என்ன செய்யலாம் வாங்க சொல்றேன். சார் 10 மார்க் தானே குறைவு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க சேர்த்துருவோம். 40 மார்க் எடுத்தா 80 எடுக்க வேண்டிய இடத்துல நான் போய் சொன்னேன், என்ன சார் 40 மார்க் கொண்டு வந்தீங்களே, போங்க போங்க அப்படின்றான். 80க்கு ஏத்துக்கொண்ட அந்த மனுஷன் 40 மார்க் சொல்ல ஏத்துக்க மாட்டான். இன்னொருத்தர் 0 எடுத்து வச்சிருக்கான், அவனை கொண்டு வர, சார் இவனை சேர்த்துக்கணும், ஏதாவது மூளை இருக்கா சொல்லுவானா இல்லையா? அட சிபாரிசு செய்வதற்கு ஒரு தராணி வேண்டும், சிபாரிசு செய்வதற்கு ஒரு தராணி தகுதி வேண்டும். அப்படி அந்த சிபாரிசு செய்வதை தவறாக அமைந்து விட்டால் இவருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி பாருங்க, தன்னுடைய பிள்ளைக்காக சிபாரிசு செய்கிறார். யாருக்காக? தாம் பிள்ளைக்கு. அவன் ஒத்துக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தம் பிள்ளைக்காக, யா அல்லாஹ் என் பிள்ளையுடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவனை ஏத்துக்கிட்டான்னு சொல்றாரு. அவன் சொல்றா ஏத்துக்கலாங்க. அப்ப சொல்ற அல்லாஹ் யாரோ இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் பிள்ளையும் அல்ல உன் குடும்பமும் அல்ல அப்படின்ட்டு. அவன் யாரும் இல்ல, உன் பிள்ளையும் அல்ல குடும்பமும் அல்ல, என்ன உன் பிள்ளைங்கிற? இது எப்படி பார்க்கணும்? யாருக்காக சிபாரிசு செய்யறோமோ அவன் அதை ஒத்துக்கணும். இதே மாதிரி ஒரு உதாரணத்தை வச்சுங்க. ஒரு காலேஜ் 1 நம்பர் போக்கிரி வாத்தியார்களை வைத்து பேசுறான், வாத்தியார்களை கல்லை வச்சு அடிக்கிறான், மேடங்களை எல்லாம் கேள்வி பண்றான்,
இல்லாத அக்கிரமம் பண்றான். பண்ணவன அவனை சீட்டை கிழிச்சு போட வீட்டுக்குண்டான். நான் என்ன செய்யறேன், சரி வாடா நான் சிபாரிசு பண்றேன் அப்படி கூட்டு போறேன்னு வச்சுங்க, என் பையனே வச்சுக்குவோம், நான் கூட்டு போறேன். எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பிரின்சிபால். நான் சிபாரிசு பண்ணும் பொழுது அந்த சிபாரிசை என் மகன் ஒத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல எப்படி ஒத்துக்கிறது? சார் இன்னும் ஒழுங்கா படிப்பான் சார், நம்ம அக்கிரமம் செய்ய மாட்டான் சார், நம்ம அநியாயம் செய்ய மாட்டோம், ஒழுங்கா படிப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது சரிங்க அப்படிங்கணும். அல்லது சும்மா நிக்கணும். நான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது நான் தான் ஒழுங்கா படிக்க மாட்டேன் அப்படிங்கணும். நான் சிபாரிசு பண்ணிட்டு இருக்கேன், ஒழுங்கா படிப்பா சார், தப்பெல்லாம் செய்ய மாட்டான். அவர் எடுக்காரு, நான் தப்பு செய்யலையா அப்படின்னு அவன் என்ன செய்வான், உனக்கு லூஸ் ஆயா, உன் முன்னால உன் சிபாரிசு அவன் ஒத்துக்கல, நீ செய்யறியா, இப்படி அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அல்லாஹ்க்கு ரோஷம் இருக்காதா? மனுஷனுக்கு ரோஷமா? அல்லாஹ் இழிச்சா வாங்கினாங்கிற மாதிரி கேட்கறான். ஏன்னா அல்லாஹ்க்கு அந்த ரோஷம் இல்லையா? அவன் ஒத்துக்கல, இவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன், அவன் ஒத்துக்கல அல்லாஹ் வருவேன்ட்டு. இவர் சொல்றாரு யா அல்லாஹ் என் பிள்ளைய மன்னிச்சிரு, அவன் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை இந்த ராஸ்கல் ஒத்துக்கணும். ஒத்துக்கல, பிள்ளை எப்படி அல்லாஹ் மன்னிக்கிறது? அவன் ஒத்துக்கணும். சரி நான் அல்லாஹ் ஏத்துக்கிறேன், அப்புறம் சிபாரிசு பண்ணு. இப்படி வைக்கிறான். அல்லாஹ் ரோஷம் பெற்றவன் அல்ல, இழிச்சவாயன் அல்ல, சக்தியற்றவன் அல்ல, எல்லாத்தையும் பவர்ஃபுல், எல்லாத்தையும் கூட தரப்புல அளவில் இருப்பான். அவனுடைய அருள், அவனுடைய கோபம், அவனுடைய சொர்க்கம், அவனுடைய நரகம் எதெடுத்தாலும் லாஸ்ட் அதுக்கு மேல ஒன்று இருக்காது. கடைசி சக்தியாகத்தான் ரப்புல் ஆலமீனுடைய சக்தி இருக்கும். இதே சமம் மனிதனுடைய கட்டடங்கள். இந்த கட்டடம் இப்ப இடிஞ்சதுன்னா நமக்கு எது என்ன ஆகும்? வானமே இடிந்து விழுங்குறாங்க. ஒரு சின்ன கட்டடங்க இடிஞ்சிட்டா மனிதன் நிலை என்ன? சின்ன பின்னம் ஆயிடுறானே, சதசதை ஆயிடுறான் மனுஷன் பாக்குறமே, அப்படி நச்சு போட்ட சதைகளை போல மனுஷன் ஆயிடுறான். இதமாவும் சக்கர், வானங்கள் இடிந்து தவிடுபடியாக ஆகும் பொழுது பாரி. கற்பனை பண்ணி பாருங்க, வானம் இடிஞ்சு விழுதுனா, வானம் இடிஞ்சு விழுதுனா என்ன செய்யுதுங்க? இந்த இது இடிய போதுன்னா நம்ம வெளியே போய் பாதுகாப்பு நிற்போம். இது இங்க பூமி எதிர்த்து வர போனா எங்க வராது அங்க போய் நிற்போம். வானம் இடிய போலாம், நம்ம இருக்கிற பூமியை வெடிக்க போலாம். என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. இப்படி நிகழ்ந்தால், இப்படி நிகழும் பொழுது இதை நம்பினால் எவனுக்கு அக்கிரமம் செய்ய மனசு வரும்? எவன் வட்டி வாங்குவான்? எவன் பொய் சொல்லுவான்? எவன் திருடுவான்? எவன் கொலை செய்வான்? நான் கேட்க, இந்த நம்பிக்கை மனப்பூர்வமாக ஒருவனுக்கு இருந்தால் நிச்சயமாக இந்த அட்டுழியம் வராது, நிச்சயமாக வராது. இதன் சமாவும் பத்தரத், அங்க வானங்கள் தவிடுபடியாக ஆகும் பொழுது, இதம்சு குப்பிரத், சூரியன் சுருட்டி வீசப்படும் பொழுது, சுருட்டி ஒரு பேப்பரை சுருட்டி வீசுற மாதிரி வீசுறான் அல்ல ரப்புல் ஆலமீன். மனுஷன் கெட்ட நம்மளால தாங்க முடியல, இடிஞ்சா படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய கட்டணம். அத இறைவனை ஒடித்து நாசமாக்கக்கூடிய நேரம். வைதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் சருகுகள் போல அப்படியே உதிர்ந்து வீழ கீழே விழும் நேரம். வைதல் ஜிபாரு சுஜிரத், பெரும்பெரும் கடல்கள் எல்லாம் தீ பிளம்புகளாக மாறும் பொழுது, வைதல் பிஹாரு சுஜிரத், மலைகள் வைதல் ஜிபாரு சுஜிரத், மலைகள் எல்லாம் பஞ்சாக துகள் துகளாக ஆகும் பொழுது பயங்கரமா இருக்கும். எச்சரிக்கை பாட்டம். வானம் இடியும் பொழுது அதோட புலிஸ்டாம் ஜாக்கிரதை. வார்த்தையை சொல்லலாம். இடியும் பொழுது என்ன? இடியும் பொழுது ஜாக்கிரதை, எச்சரிக்கை. எச்சரிக்கையினுடைய உச்சத்தை எப்படிதான் சொல்லப்படும். இனிமே எப்படியா செஞ்சா அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேல வார்த்தை சொல்ல வேண்டாம். அந்த எச்சரிக்கையின் உச்சகட்டத்தை சொல்லும் பொழுது இதஸ்தமாவும் சக்கத், வானம் இரண்டாக பிளக்கும் பொழுது ஜாக்கிரதை அப்படிங்கிறான். வசனம் இப்படி இருக்க. இந்த நம்பிக்கை வந்துட்டான். இப்படி வரக்கூடிய நிலை நம் நிறைய என்ன ஆனாலும் மாலஹப்பஞ்சம்மா, பைசாவை தான் நீங்கள் பெருசாக நினைக்கிறீர்கள். என்னதான் வசனங்களை சொன்னாலும், என்னதான் விஷயங்களை சொன்னாலும், பைசா மால ஹுப்பஞ்சம்மா, உங்களுக்கு பொருள் மீனதப்பா அதிகமான ஆசை இருக்கிறது. கல்லா, எந்த பயனும் இல்லை. இதா துக்கத்தில்லாரு தக்கந்தக்கா, இதா துக்கத்திலாரு தக்கந்தக்கா, இந்த பூமி தவறுமொழியாக ஆகும் நேரத்தை சிந்தித்துப்பார். இந்த பைசா மேல ஆசை வராது, ஆனா வராது, அக்கிரமம் செய்ய எண்ணங்கள் வராது. வஜியா யோமையின் ஜஹன்னம், அந்த நரகத்தை அவனுக்கு முன்னால் கொண்டு வரப்படும் பொழுது யோம எத்ததக்கருள் இன்சான், அப்ப உணர்வு பெறுவானாமா. இவ்வளவு சொன்னாலும் உணர்வு வர மாட்டான். அந்த நரகத்தை முன்னால் அல்ல கொண்டு வருவாங்க, அப்ப உணர்வு பெறுவான். பன்னால இருக்கிறா, அப்ப உணர்ந்து என்ன பயன் அல்ல கேட்கிறான். அப்படியே சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லி தர்றான். பன்னால இருக்கிறா, அப்ப உணர்ந்து என்ன பயன்? அல்லது ஜமாமாலகு ஆத்ததா, பணத்தை எண்ணுவதில் அல்லவா நீ குறிக்கோளா இருந்தாய். யஹ்சபு அன்னமாலகு அஹலதா, இந்த பணம் தான் தன்னை காப்பாற்றும் என்றல்லவா இவன் நினைத்துக் கொண்டான். கல்லா, நடக்காத காரியம். திருப்பி திருப்பி எச்சரிக்கை வார்த்தை. லயும்பலன்னத்தில் ஹொத்தமா, ஹொத்தமாவில் தூக்கி வீசப்படுவான். திருமதி குர்ஆன் ஓர கேட்கிறோம், சொல்லுகெல்லாம் ஓர்த்தை அர்த்தம் முடியல மக்களுக்கு. ஹொத்தமாவில் தூக்கி வீசப்படுவான். ஒமா அதராக்கமல் ஹொத்தமா, ஹொத்தமா என்றால் என்ன நபியே தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ் மூட்டிய நெருப்பு. அல்லாஹ் சொல்றார், மனுஷன் மூட்ட நெருப்பு இல்ல,
அல்லாஹ் மூட்டிய நெருப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் என்னுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப் இருக்காங்களா பாட்டனார், அவங்களுக்கு தான் நரகத்தின் வேதனையில் மிக குறைந்த வேதனை கொடுக்கப்படும். நரகத்தின் வேதனையில மிக குறைந்த வேதனை என்ன வேதனை? நரகத்தில் செய்யப்பட்ட செருப்பு மாட்டப்படும், தீயால் செய்யப்பட்ட செருப்பு. அந்த செருப்புடைய ஜூட்டால் அவருடைய மூளை உருகி வெடித்து சிதறும். இதுதான் குறைஞ்சது. பெருமானார் சொன்னார், மூளை வெடித்து சிதறும். செத்துருவாரா? செத்து தொலைச்சா பிரச்சனை இல்லை, சாவ மாட்டான். செத்துட்டா பிரச்சனை தந்து வச்சு அங்கே சாவு கிடையாது. 100 கொலைக்கு தக்கன தண்டனை அங்க இருக்கு. 100 முறை சாவு அவன் திருப்பி உயிர் வளர்ப்பான். அதான் மறுமை. மறுமையுடைய தீர்வுன்னு சொன்னா, இங்க 1000 கொலை செய்தால் 1000 முறை அங்கே கொலை செய்யப்படும். அவனை அல்லாஹ் கொல்வான், திருப்பி உயிர் கொடுப்பான். நடக்கும் அங்கே. அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டாதற்குரிய தீர்வுகளை. கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹதமா நாருல்லாஹில் மூகதா. அவன் அல்லாஹ் நெருப்பு, அல்லாஹ் மூட்டக்கூடிய நெருப்பு. கத்தலிவால் அஃபிதா, அது ஹார்ட்டை தாக்கும், நெஞ்சத்தை. ஹார்ட் அட்டாக்ங்கறான்ல, இவன் பிரச்சனை எங்க போனாலும் ஹார்ட் அட்டாக் தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. அந்த நரக நெருப்பு இவனுடைய ஹார்ட்டை தான் தாக்குமா, அப்படியே போய் நேர ஹார்ட்ல போய் அடிக்கும், நெஞ்சத்துல போய் தாக்கும். அப்படிப்பட்ட நெருப்பு. அத்தரல் முஜ்ரிமீன், அக்கிரமக்காரர்களை பார்க்கலாம். சராபிலுஹும் மின் கத்தினார், கீழ என்ன இருக்கல, கீழ் தாள், அந்த தாரை தான் அவனுக்கு சட்டையாக மாற்றப்படும். தார் என்ன சட்டை? பல இடத்துல பல மாதிரி சொல்லி காட்டுறான். ஒமா அதிராக்க மாசக்கர், சக்கர் என்பது தெரியுமா? லா துபகி வலா ததர், அது எந்த சிரசையும் விட்டு வைக்காது, ரோமங்களை விட்டு வைக்காது. லவ்வாஹத்தில் பஷர், தோள்களை கரைக்கு பொசுக்கி எடுத்துவிடும். குல்லமான அலிஜ ஜுலுதுஹும், ஒவ்வொரு தோள்களும் கரைக்கு பொசுக்கி எடுக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் பொசுக்கி எடுத்துவான் நரகத்துல போட்டு. இந்த அயோக்கியர்கள் குல்லமான அலிஜ ஜுலுதுஹும் பத்தல்னாஹும் ஜுலுதன் கைரஹா, புது தோல் மாட்டப்படும். இவன் தோலை கறிக்கு நரகத்தோடு எடுத்த பிறகு மூத்தாவுறது இல்ல, மூத்தாயிட்டா பிரச்சனை தீர்ந்தது. புது தோல் மாட்டப்படும், பிறகு கருக்கு, பிறகு புது தோல் மாட்டப்படும். இப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வயாத்திஹில் மௌத், வயாத்திஹில் மௌத் மின் குல்லி மகான், நாலா பக்கத்தில் இருந்து மரணங்கள் அவனை வந்து அடையும். நாலா பக்கத்தில் சாவு. இங்க பார்த்தா நரக நெருப்பு, அங்க பார்த்தா பயங்கரமானது, இங்க பார்த்தா இன்னொரு செக்ஷன். இப்படி எல்லா வகையான செக்ஷனாக கொடுமையினுடைய உச்சத்தில் அவனுக்கு வரும் பொழுது வமாஹுவ பிமையித், சாக மாட்டான். பல பக்கத்தில் இருந்து மௌத் வரும், சாக மாட்டான், சாக விட மாட்டான். இவன் செஞ்ச ஒவ்வொரு அக்கிரமத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, துளி துளியாக, மிக துல்லியமாக அந்த தண்டனையை மிக தெளிவாக காட்டுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக எவர் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்புகிறார், மறுமையை நம்புகிறார். யுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புகிறார். வல் யௌமில் ஆகிர், இம்மையில் மறுமையை நம்புகிறார். தாய்மார்களுக்கு முக்கிய வேண்டுகோள், சத்தத்தை கொஞ்சம் குறைங்க. ஹலோ தாய்மார்களே, தாய்மார்கள் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படும் பொழுது உள்ளம் நடுநடுங்க வேண்டும். ஒரு சாதாரண பாட்டு கச்சேரி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டாருன்னு அந்த சத்தமெல்லாம் வருமா? யோசிச்சு பாருங்க. தான் குழந்தை சத்தம் போட்டாலும் அவங்களே வாயை அமைக்கிறோம், சத்தம் போடாத பாட்டு கேட்கட்டும். அப்ப யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்புகிறான். வல் யௌமில் ஆகிர், இம்மையில் மறுமையை நம்ப வேண்டும். உலகத்தில் வாழும்போது நம்ம பார்த்து நம்புவதல்ல, மறுமையை பார்த்தால் எவன் நம்ப மாட்டான்? பார்த்து நம்புறதுக்கு பேர் நம்பிக்கையா? பார்த்தா எவன் நம்புவான்? பார்க்காமல் இம்மையிலேயே மறுமையை நம்புகிறான். நல்லதை மக்களுக்கு ஏவுகிறான், அனில் முன்கர், தீயதை மக்களை விட்டு தடுக்கிறான். நல்ல விஷயங்களில் முன்னோடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். இவர்கள் தான் நல்லோர்கள். இந்த உலகத்திலேயே இந்த நம்பிக்கை வந்து இவர்கள் செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் நல்லோர்கள். அவன் மறுமையினுடைய கொடூரம் இப்படி இருக்கிறது என்றால் நல்லவர்களுக்கு இந்த பரிசு. இறைவனுடைய தண்டனையும் பயங்கரமானது, இறைவனுடைய பரிசு உச்சாட்டமானது. அல்லாஹ்வுடைய தண்டனை யார் எப்படி மிஞ்ச முடியாதோ அதுபோல அவன் தரக்கூடிய பரிசை அவனும் மிஞ்சி தர முடியாது. அவனுடைய தண்டனையும் சரி, அவனுடைய பரிசும் சரி, மிதமிஞ்சியதாக இருக்கும். எப்படி இந்த அஸ்ஹாபுல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகலின் ஃபாக்கிஹூன் அல்லாஹ் சொல்லிட்டான். கற்பனை செஞ்சு பாருங்க. இப்படி கற்பனை செஞ்சால ஒருத்தன் பள்ளிவாசல் விட்டு வெளியே போக மாட்டான். ஆனா வெளிநாட்டுக்கு போறான், லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான், 4 வருஷம் அங்க இருக்கிறான், 4 மாசத்துக்கு இங்க வந்து இருக்கிறான். ஏன் வெளிநாட்டில் கூட சாகிறான், கஷ்டப்படுறான்? இந்த 4 மாசத்துக்கு வந்து இங்க ஜாலியா இருக்கணும், ஏசி ரூம்ல இருக்கணும்,
ஒரு படத்தை பார்க்கணும், அப்படி போகணும், இப்படி போகணும், ஜாலியா பிள்ளைகளோட இருக்கணும். 4 வருஷம் அங்க போய் சாவுறான் வெயில்ல. அரபு நாட்டுல 4 வருஷம் அங்க சாவுறான். அந்த கஷ்டத்தை ஏன் பொறுத்துக் கொள்றான்னு சொன்னா, இந்த 4 மாசம் ஜாலி. 4 வருஷத்துக்கு ஒரு தரம் இங்க ஒரு 4 மாசம் வர்றால அந்த ஜாலி. 50 வருஷம் வாழ்றானு வைங்க, 49 வருஷம் வெளிநாடு, 1 வருஷம் இங்க இருக்க போறான். இவனுடைய வாழ்க்கையில 45 வருஷம் வெளிநாடா போயிடும். 5 வருஷம் தான் வீட்டுல இருக்க போறான். அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய இந்த சுகத்திற்காக அந்த கஷ்டத்தை ஜீர்ணிக்கிறான். அப்படியானால் இந்த அற்ப உலகத்தில் இவ்வளவு நம்பிக்கை இருக்குமானால் மறுமையில் ரப்பல் ஆலமீன் என்ன தரப்போறான் அதை யோசிச்சு பாருங்க. நரகத்தை விட்டு நீங்கிறதோட அடுத்து பெரும் பரிசு காத்திருக்கிறது. இந்த அஸ்ஹாபுல் ஜன்னத்திலும் அந்த சொர்க்க வாசிகள் இருக்கிறார்களே, மறுமையை நம்பி செயல்பட்டவர்கள், இம்மையிலேயே மறுமையை நம்பி செயல்பட்டவர்கள் இருக்கிறார்களே, ஃபாக்கிஹூன், அவர்களுக்கு வகை வகையான கனிகள் கிடைக்கும். கனினால நீங்க உடனே இந்த வாழைப்பழம், திராட்சை பழம், இந்த ஆப்பிள் பழம் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை. நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாதுங்கிறாங்க. அது மனுஷன் கற்பனை பண்ண முடியாது. இவனுக்கு கனி கிடைக்கணும்னு ஒரு 2 ஆப்பிள் பழம் தருவான் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி நினைச்சிட்டு இருக்கான் மனுஷன். ரப்புல் ஆலமீனுடைய தண்டனை எவ்வளவு பயங்கரமானதோ அதுக்கு மேல அவன் தண்டிக்க முடியுமா? அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனைக்கு மேல. அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய பரிசுக்கு மேல அவன் தர முடியாது. அப்படி நம்பணும். அவன் ஒரு பழத்தை தர்றானா அது மாதிரி அவன் தர முடியாது. ஃபாக்கிஹூன் ஹும் வ அஸ்வாஜுஹும், அவர்கள் தங்கள் மனைவியோடு இருப்பார்கள். அவனும் இம்மையிலேயே மறுமையில் நம்பி வாழ்ந்தான். இம்மையிலேயே மறுமையை நம்பி அவனும் வாழ்ந்தாரையானால் மனைவியோடு இருப்பார்கள். நிலாலின் அலல் அராய்க்கு முத்தக்கியோன், கட்டிலே நிழலிலே சாய்ந்த வண்ணமாக இருப்பார்களாம். கற்பனை செய்து பாருங்க, நம்ம இதே மாதிரி வாழ்ந்தா நம்மளும் மனைவியோடு இருக்க வேண்டாமா? இந்த ஆசை இல்லையா? நான் கேட்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தா 4 வருஷம் கஷ்டப்படுறான், 2 மாசம் கட்டில ஜாலியா இருக்கான். அட காலாகாலம் தொடர்ந்து ஜாலியாக இருக்கிறாங்க மறுமையில் அல்ல. அவர்கள் நிழலிலே கட்டிலே சாய்ந்த வண்ணம் இருப்பார்கள். லஹும் ஃபிஹா ஃபாக்கிஹத்துன், வகை வகையான கனிகள். வலஹும் ஃபிஹா மாயத்தவுன், அவன் என்ன விரும்புகிறான் அது கிடைக்கும். நீங்க எதை விரும்புறீங்க சொல்ல முடியாது, எதனாலும் கிடைக்கும். சலாமுன் கௌலும் மிர் ரப்பிர் ரஹீம், அந்த ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து தினமும் சலாம் சலாம் என்று சொல்லப்படுமா? சாதாரண ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு மினிஸ்டர் அவன் வீட்டுக்கு நீங்க போறீங்க, எஞ்சி வந்து வாங்க வாங்கன்ட்டா எது செய்யற மனுஷன்? எம்எல்ஏ எஞ்சி வந்து என்ன கிழிச்சாரு அப்படிங்க. எம்எல்ஏ எஞ்சி வந்து என்ன கூப்பிட்டாருங்க. ஆமா எம்எல்ஏ கூப்பிட்டு, ஆமா அவரே வந்து என் கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்தாரு. என்ன மனுஷன், நம்மளோட அயோக்கியவன், நம்மளோட நாத்தம் பிடிச்சவன், நம்மளோட மோசக்காரன். இவன் கூப்பிட்டான எம்எல்ஏ, அவரா எனக்கு போன் பண்ணி என்ன கூப்பிட்டாரு. இதுல பெருமை. படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்வாங்க சலாம் கௌலும் மிர் ரப்பிர் ரஹீம். சொர்க்கத்தில் நல்லா இருக்கீங்களா? சாந்தி சாந்தியாக சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரப்புல் ஆலமீன் தோண்டி சொல்லுவான்டா, மனுஷன் இல்ல. இந்த மினிஸ்டரு, இந்த முதலமைச்சர், இந்த பிரைம் மினிஸ்டர் சொன்ன உடனே பெருமையா அப்படி என்ன பார்த்து சொல்லிட்டாரு, என்ன பார்த்து கையாச்சா கூட்டத்துல இப்படி ஆட்டி இருப்பான், என்ன பார்த்து கிழிச்சாருமா. பாக்குறமா இல்லையா? இதுல என்னடா இருக்கு? இவன் கிழிக்காத என்ன கையசைச்சனால என்ன? கிறுக்கு பேரும் லூசு பேரும் பேசிட்டு இருக்கான். கிறுக்குத்தனம் லூசு தனத்தை பேசிட்டு இருக்கான். இவனை பெரிய இலக்கியவாதி இலக்கணவாதி. கிறுக்கு லூசு இருக்கு இல்லாம பேசுறான். நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டுவதில்லை, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும். பெரிய தத்துவம் இது, பெரிய தத்துவமா? கிறுக்கு பேர. இதனால என்னென்ன? டாக்டர் கலைஞர் கருணாநிதி உதவு ஒட்டல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 4 ஒட்டுது. அதனால பெஸ்ட் எம்ஜிஆர். லூசுத்தனமா உலகம். இவன் என்ன பார்த்து கையை கிழிச்சான். இதை ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துல நீ ஒழுங்கா தொழுகையில் உன்னுடைய அமல் கரெக்ட் அமல சாலிஹாக இருக்குமானால், நல்லறமாக உன்னுடைய அமல்கள் இருக்குமானால், ரப்புல் ஆலமீன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அந்த மேன்மை மிக்க ரப்புல் ஆலமீன் சலாம் சலாம் சாப்பிடுங்க அல்லாஹ் சொல்லுவான். நம் மனைவியோடு நாம் கட்டிலே சாய்ந்திருக்க, கட்டில் நாம் சாய்ந்திருக்க ரப்புல் ஆலமீன் தினமும் அங்கே கண்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கீங்களா? ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்தான், என்னையும் பார்த்தான், என்னையும் பார்த்தான். அதெல்லாம் விட நிம்மதி. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அந்த மறுமை நம்பிக்கை வந்துருச்சுன்னா நரகத்தை விட்டு நீக்கிட்டு இந்த பாக்கியம் துர்பாக்கியம் நீங்க வேண்டும், பாக்கியம் கிட்ட வேண்டும். அது மறுமை நம்பிக்கை தவிர வேற என்ன வழி? போன அலைகின் வெல்மான், அங்கே சிறார்கள் வருவார்களாம். அதற்கு இங்க உள்ள சில பையங்க இல்ல, அதற்கென்று அல்லாஹ் நியமித்தவர்கள். அலைகின் வெல்மான், அங்கே சிறார்கள் இளம் சிறார்கள் வைத்திருப்பான் அல்லாஹ். கண்ணகும் லோலுவும் மக்னூன், அவர்களுக்கு மீது முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அவங்க மேல முத்துக்கள் பதிக்கிருக்குமா? படிச்சு இருக்குமா? முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்குமா? எதுக்கு? அவங்க அக்பர பாலுமலா பாலியத்தை சாலும் நம்மள்கிட்ட வந்து என்னங்க வேணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் கேட்கறது. சொர்க்கவாதிட்ட சாதாரணமாக உலகத்துல ஒரு 10 பேர் அவன் வேலைக்கு இருக்கான்னு வைங்க, பெருமை பேசுறாங்க இல்ல, நம்மள்ட்ட 10 பேர் வேலை செய்யறாங்க.
யாராவது அன்னைக்கு பார்த்து அவனை பார்க்க போயிட்டா பெல் அடிப்பான், டேய் உடனே 2 பேர் ஓடி வருவான், நம்மள்ட்ட வேலை செய்யலாம் அட்டி வைக்கும் சொல்றானா இல்லையா? யாரும் வரலன்னு வைங்க, 50 பேர் இருக்கா, ஒரு பேர் எங்கடா 50 பேர் இப்படிலாம் கேட்பான். அங்க அப்படி இல்ல, எங்க இந்த பெயரோட கேட்க வேண்டாம். எத்தசா ஆளும் பாதுமலா பாது எத்தசா ஆளும், ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு வருவாங்க. ஒரு ஆள் என்ன கொண்டு என்ன வேணும்? ரப்புல் ஆலமீன் அப்படி தர்றான பெருமை ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் இப்படி எல்லாம் வரும். யார்ட்டையும் பொறாம பண்ண வேண்டியது இல்ல. நீ கிடைச்சது உனக்கு கிடைக்கும், அப்படி என்ன பொறாம வரப்போகுது? நான் கிடைச்சது, நான் நினைச்சது எனக்கு கிடைக்கும், நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி என்ன? அப்படி சிறார்கள் வருவார்கள், எத்தூபூன் அலைஹிம் பில்தான், அந்த சிறுவர்கள் சுற்றி வருவார்கள். முஹல்லதூன் இதா ரஅய்தஹும், அவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நபியே அவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஹசித்தஹும் லுஅலுஅம் மன்சூரா, முத்துக்கள் சிதறி ஓடுவது போல இருக்குமா? செம்பு தரையிலே முத்துக்கள் சிதறி ஓடினால் இருக்கும். அப்படி முத்துக்கள் சிதறி ஓடுவது உங்களுக்கு சிப்பந்திகள், உங்கள் வேலைக்காரர்கள். அவர்கள் வேலைக்காரர்களாக இருக்கக்கூடிய அவர்களே முத்துக்கள் சிதறுவது போல இருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? என் வேலைக்காரர் அப்படி இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தரணும். அந்த இம்மையில் மறுமையினுடைய நம்பிக்கை வந்து விட்டால் துர்பாக்கியம் நீங்கி இந்த பாக்கியம் வேண்டும் அல்லவா? அரலைத்தும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆகிரா, இந்த மாதிரி பாக்கியம் இருந்த சொர்க்கத்தை விட மறுமையை விட இந்த உலகம் நாட்டம் பிடித்த உலகம் உனக்கு பெரிதாகி விட்டதா? இதை நீங்கள் நம்புகிறீர்களா? வேண்டுமா இந்த உலகம்? அல்லாஹ் கேட்கிறான். ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு தேவை, நல்லவென்று செய்வதற்கு தேவை, ஒரு வாழ்க்கைக்கு தேவையானதை பெற்றுக்கொள், சம்பாதித்துக்கொள். இம்மையில் மறுமையை நம்பி அந்த துர்பாக்கியமான நரகத்தை விட்டு நீங்கி பாக்கியமான சோனத்தை பெறுவதற்குண்டான எல்லா வழிகளையும் செய்ய வேண்டுமானால் மறுமையுடைய நம்பை திடமாக உறுதியாக உடைய நெஞ்சத்தில் இருக்குமானால் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜீனுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹ்